ட்விட்டர் ஃபுல்லாக பயங்கரமாக ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று சிஎம் விஜய், இன்னொன்று அரெஸ்ட் உதயநிதி. ஸோ இது ரெண்டும் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிஎம்கே ஐடி விங் இவங்களுக்கெல்லாம் சீனியர். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் கைதை கண்டித்து நிறைய ட்வீட் போட்டுறாங்க, நிறைய வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ உதயநிதி எதற்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வீடியோ கிளிப் போட்டால் கூட நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளத்தை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. தண்ணியை வச்சு தான் பிரச்சனை. ஸோ தண்ணியை வச்சும் 3 சாவை வச்சும் ஒரு எதுக முனையாக பேசுகிறேன்ற பேரில் டபுள் மீனிங்கில் ஓப்பனாகவே பேசிட்டாப்புல. ஸோ அதுதான் ஒரு சர்ச்சையாக விஷயமா மாறி அது கைது நடவடிக்கை நடந்திருக்கு. ஸோ டூப்ளிகேட் விஜய் இருக்கார்ல, டூப்ளிகேட் விஜய் அங்கே மேலே வீடியோ எடுக்கிற மாதிரிலாம் ஒரு சீன் போட்டுட்ருக்காங்க. எனக்கு புரியல, ஒரு நபர் ஆல்ரெடி இருக்காரு, அவர் மாதிரி டூப்ளிகேட் கூட பழகுறன்ற எள்ளுக்கு போகிற தண்ணி புழுக்கும் போகிற மாதிரி எதுக்கு இந்த ட்ராமா, எதுக்கு நீங்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூப்ளிகேட்டு விஜய் இருக்கார்ல அவருக்கு சொல்லிக்குவோம். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ குண்டுகட்டாக தூக்கி செல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார், தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அவர் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக தான் போகிறாரு. இதே சீக்வன்ஸ் 2001 நடந்திருக்கு, இவங்களுடைய தாத்தாக்கு நடந்திருக்கு. ஸோ அப்போ நள்ளிரவில், அதாவது அதிகாலையில் துண்டுகட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த விஷயங்கள் நியூஸில் பப்ளிக்கில் பயங்கரமாச்சு. பட் இவர் சிரிச்சுக்கிட்டு தான் போகிறாரு. இவரோட தாத்தா அவர் அந்த டைமிங்கில் ஒரு பேனிக்கான ஒரு மூமெண்ட், ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் பெண்களுக்கு எதிராக பேசினாருன்னு கனிமொழி அக்கா இருக்காங்களே, அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இது கண்டனக்குரியது, நாளைக்கு சட்டசபை கூட போகுதுல்ல, ஸோ அங்கே இவர் என்னத்தையாவது பேசி விட்டுருவார், நம்ம வீட்டுக்கு போய் யோசிச்சு ட்வீட் போட்டால் கழுவி ஊற்றிடுவாங்க. ஸோ இது நாள் வரைக்கும் ஓகே, இப்போ எல்லாரோட ஃபோக்கஸ் நம்ம மேலே தான் இருக்குது, அப்போ நம்ம ஒரு தலைமன் காட்டிக்கணும். இப்போ இவர் அங்கே இருந்தாருன்னா ஒரு டபுள் கேம் ஆடுற மாதிரி தான் இருக்கும். பட் இதுதான் விஷயமா அப்படின்னா கிடையாது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சரி, கம்மிங் டு பாயிண்ட். ஸோ இவங்களோட தாத்தா எப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படின்னா 2001 ஜூன் மாதம் 30 ஸோ நம்முடைய அஜய் அவர்களுக்கு ஃபேவரட்டான நம்பர் 4, 22, அப்புறம் 13. ஸோ இதெல்லாம் அவருக்கு ஃபேவரான நம்பர், லக்கியான நம்பர். ஸோ 27 இதெல்லாம் அவருக்கு அகெயின்ஸ்டான நம்பர். 27, 11, 1980 இதெல்லாம் அவருக்கு அகெயின்ஸ்டான ஒரு நம்பர். சரி, இது அந்த டாபிக் கிடையாது. இதே 2001 செப்டம்பர் 11 9/11 அட்டாக் நடந்துச்சு. ஸோ ட்ரேட் சென்டர் இடிக்கப்பட்டுச்சு. அந்த டைமில் தான் நடந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக இவர் இங்கே அரெஸ்ட் பண்ணுற டைமிங்கில் நடக்குது. இப்போ நடந்திருக்க நிகழ்வை பாருங்களேன், ஆகஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி மாதம், அதாவது அவர் அரெஸ்ட் பண்ண போகும்போது 31 வந்துருச்சு அப்படின்றப்போ ஜூலை வந்துடுது. ஸோ இப்போ ஜூலை மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ இங்கே நடுவில் ஆகஸ்ட் இருக்குது. ஸோ இதே 9/11 அட்டாக் பண்ணால் செப்டம்பர், அடுத்த மாதம். இவர் அரெஸ்ட் பண்ணது என்னன்னா ஜூலை. நடுவில் இருக்கிறது ஆகஸ்ட். ஸோ இந்த ஆகஸ்ட் அப்போ நம்ம உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2001 அவங்க தாத்தா அரெஸ்ட் பண்ணப்படும் போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஜூலை மாதம் அவர் அரெஸ்ட் பண்ணுறாரு, செப்டம்பர் மாதம் 9/11 அட்டாக் நடக்குது. ஸோ இப்போ என்ன எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு லூப்பாக இருந்துச்சு அப்படின்னா 9/11 அட்டாக் எங்கே நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. இது லூப்பாக இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். பட் லூப்பா இருந்துச்சு அப்படின்னா, அமெரிக்கா ட்ரேட் சென்டர் தான் இடிக்கப்பட்டுச்சு. ஸோ அமெரிக்கா புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ எங்கே அதிகமாக மக்கள் கூட்டிகிட்டு இருக்காங்க, மக்களை ஒடுக்கிறதுக்கு, இளைஞர்களை ஒடுக்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடு தேவைப்படுது. ஏன்னா ஜென்சி இளைஞர் கட்டுப்பாடை மீறி போயிட்டு இருக்கானுங்க. அது குறிப்பாக இந்தியாவில் காக்ரோச் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த காக்ரோச்சுக்கு அகேன்ஸ்டா, அதாவது ஜென்சி இளைஞர்களுக்கு அகேன்ஸ்டா ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, கொஞ்சம் அக்ரெசிவாக ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு ஈக்குவலா இணையாக ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்கணும். பொது வழியில் மக்கள் பேனிக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும். ஸோ இதே மாதிரி தான் இலங்கையில், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2001 செப்டம்பர் 11 அந்த மேட்டர் முடிஞ்ச பிறகு இலங்கையில் நடந்த போராட்ட வீரர்கள் ஃபுல்லாக தீவிரவாதி என்று முத்திரை குத்தப்பட்டார்கள். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த காக்ரோச் கும்பல் இவங்களால உருவாக்கப்பட்டது தான். அங்கே ஸ்ரீலங்காலேயே அவங்களால உருவாக்கப்பட்டது தான். ஸோ இது ட்ரைனிங் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு செக் பண்ணி பாருங்க. ஸ்ரீலங்காவில் அவங்க போர்ப்படை வீரர்கள் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுத்தது யாரெல்லாம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும் யார் உருவாக்கி விட்டாங்க. ஸோ இப்போ இந்த காக்ரோச்சும் மேலை நாடுகளுடைய சதித்திட்டம் இருக்குன்றத அங்கங்கே அரசல் புரசலாக பேசுகிறாங்க, நமக்கு தெரியும் அது என்ன நடக்குதுன்னு. சரி,
இந்த காக்ரோச், இந்த ஜென்சி இளைஞர்கள் அடுத்த நியூ ஜெனரேஷன், நியூ பிளட் ஆக்ரோஷமா மேல எந்திரிச்சிடக்கூடாதுன்றதுக்காக முன்னாடியே ஒரு விஷயத்த நடத்திட்டு ஃபியூச்சர்ல இவங்க அடக்கிறதுக்கு ஒரு சட்டத்திட்டம் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிராமா கிரியேட் பண்ணணும். ட்வைன் டவர் அங்க அட்டாக் நடக்குமா, அங்க அழியுமா, அதாவது மேல இடிச்ச அட்டாக்கு கீழே மொத்த பில்டிங் கீழே விழுகுமா, அதுக்கு ஆல்ரெடி இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருப்பானுங்களாம். முக்கியமான ஆட்கள் அங்க யாருமே வேலைக்கு அன்னைக்கு போகலையாம். எல்லாம் கோ இன்சிடென்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கவனிச்சு வச்சுக்கணும். இதே மாதிரி தமிழ்நாட்டில்னு சொல்லக்கூடாது, இந்தியாவில் ஒரு பெரும் தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அவரு இந்த மாதிரி அச்சுறுத்தலான கொடூர மரணமா இருந்தாரு. அந்த கொடூர மரணம் நடக்கும்போது நிறைய முக்கியமான புள்ளிகள் அங்கே போகல. ட்வின் டவர் அட்டாக் அந்த மாதிரி தான். இதெல்லாம் கோ இன்சிடென்ஸா, இல்லை வந்து அந்த 3 எழுத்து ரகசிய கும்பல் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா, இல்லை அவங்களுடைய கைவரிசைகள் இருக்கான்றதெல்லாம் கான்ஸ்பிரசி. அதை அப்படியே விட்டுருவோம். பூரி சாலன் வந்து அம்பலப்பட ஆரம்பிச்சார். நமத்து போன பூரி அம்பலப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ரீவத்சன் மாட்டிக்கிட்டு இருக்காப்புல. ரொம்ப நாள் ஒளிஞ்சிருக்க முடியாது பாரி. ரொம்ப நாளுக்கு நீங்க நமத்து போன பூரியும் நமத்து போன விஷயங்களையுமே வச்சு பேசிட்டு இருக்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் தமிழ் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி வேலை நடக்க முடியாது. இதை வச்சு வண்டியும் ஓட்ட முடியாது. ஸோ இப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கிறிஸ்துவம் வந்து மதவாதம்னு சொல்லி பேசுறீங்க. இதே இடத்துல தான் நாம் தமிழர் மென்ஷன் பண்ணாமல் யாரை சொல்றாருன்னு தெரியும். நாம் தமிழர் எங்கே நிப்பாட்டிருக்காங்க, இதே இடத்துல கிறிஸ்துவ வேட்பாளர் தான் நிப்பாட்டிருக்காங்க, ஜெபஸ்டின் ஒருத்தர் தான் நிப்பாட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காப்ல. இதுல மறைபொருளா பேசுறாங்க. ஏன் நேரடியா பேச வேண்டியதானே, நாம் தமிழர் கட்சி இப்படிதான் ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி போட வேண்டியதானே. இது மறைபொருளா பேசுறாரு, பட் எல்லாருக்கும் புரியாது இல்ல. ஸோ அந்த இன்சிடென்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும் தான் புரியும். ஸோ பாரிசாலன் கோடோட வச்சு பேசுறதுக்கான தேவை என்ன? தமிழ் தேசம் சொல்லிட்டு நாம் எப்படி டிவிக்கு ஒரு கட்சியா இல்லவே இல்லை இப்ப இல்ல, ஆரம்பத்துல. அப்போ முழு மூச்சா அதை திருப்பி அடிச்சது ஒரு கட்சியா மாத்தினது யாரு? கல்பாறை ஒரு சிலையா மாறணும் அப்படின்னா அதை ஒளி வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தாதான் அது சிற்பமா மாறும். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்னுத்துக்கும் உதவாத கட்சியை எழுத்து வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாதான் அது எதிர்கட்சியாவே மாறும். அதாவது நான் ஒரு ஆளுமை அப்படின்றது ஒரு மாறும். ஹீரோன்னு ஒருத்தர் உருவானோம்னா வில்லன் ஒருத்தர் இருந்தே ஆகணும். ஸோ இந்த கோட்பாடு தான் எல்லாமே. ஸோ இப்போ பாரிசாலன் சம்பந்தமே இல்லாம தமிழ் தேசியத்தை மட்டுமே அடிக்கிறாப்புல. அதாவது என்டிக்கா சொல்லக்கூடிய தமிழ் தேசியத்தை மட்டுமே அடிச்சுட்டு இருக்காப்புல. இது ஒரு காரணம். ஏன்னா இந்த நேரத்துல இங்க ஆளும் கட்சி நடத்திக்கிட்டு இருக்க அநியாயங்களும் கொடூரங்களையும் கையாளாகத்தனம் இந்த விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு ஒரு வாய் வராது. ஏன்னா அதை பத்தி பேசினா அந்த வெள்ளை அங்கி அடிச்சு விடுவாங்கல்ல. ஏன்னா அந்த வெள்ளை அங்கியோட ஃபார்முலா தானே இவங்கெல்லாம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வெள்ளை அங்கியோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்க இருக்கு. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க நினைக்கலாம் இங்க என்னென்னமோ ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அந்த ஆட்சி நடந்திருக்கு, இந்த ஆட்சி நடந்திருக்கு, பகுத்தறிவு ஆட்சி நடந்திருக்கு, அப்பெல்லாம் யோசிக்கலாம். இதுக்கு பின்னாடி நீங்க ரொம்ப மைனூட்டா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த லாபி இருக்கு, அந்த வெள்ளைங்கியோட லாபி இருக்கு. ஸோ இதை நீங்க எப்போ உணர்றீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. இங்க மைனூட்டான பாலிடிக்ஸ் நடக்குது. இவன் துண்ணூறு பூச்சிட்டு வரேன், உத்திராட்ச கொட்டை போட்டு வரான்னு நம்பாதீங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அந்த வெள்ளை கூட்டம் யாருன்னு தேடுங்க. கேட்டா ஆசிரியத்தோட வர்ணம் நீர் வண்ணம்னு சொல்லிட்டு வெள்ளையா போட்டு தெரிவாங்க. இதே வெள்ளையானா மேற்கத்திய நாடுகள்ல முக்கியமான ஒரு மதவாத கும்பல் வச்சிருக்கோம். கேட்டா அவங்க அமைதியை போதிக்கிறோம், அமைதியை போதிச்சவர்கள் தூக்கி ஏத்திட்டாங்க சிலுவையில. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப மைனூட்டான விஷயம். ஆள் செருப்பும் வேலை உலகம் முழுக்க நடக்கிற ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு கோட்பாடை உருவாக்கு, ஒரு மதத்தை உருவாக்கு, இல்லை ஏதோ ஒரு கொள்கையை உருவாக்கு, ஏதோ ஒரு இயக்கத்தை ஆரம்பி. இதுக்குள்ள ஆள் சேரு. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தன் கூட்டத்துல ஆள் அதிகமா போறானோ அவனுக்கு ஒரு டிமாண்ட் வருது. அவன் மக்களுக்காக நின்னான்னா அவனை ஒழிச்சு கட்டிக்குவாங்க. மக்களுக்காக நில்லாம தனக்காக நின்னான்னா அவனுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் பண்ணி கொடுத்து அவனுக்குன்னு ஒரு ஆளுமையை உருவாக்கி கொடுத்துருவானுங்க. ஆனால் அந்த ஆளுமை மூலயமாக அந்த பின்னாடி வந்த மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது. வெறும் முட்டாள் கூட்டமாக மட்டுமே வைத்திருக்கப்படும். காலங்காலமா இதான் நடந்திருக்கு. இன்றைய காலம் வரைக்கும் இயக்கம் கூட்டம். ப்ரோ அப்ப நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? உங்களுக்கு தான் குரூப் இருக்கு. நான் குரூப் ஓப்பன் பண்ணவே இல்லையே, நான் யாருமே வழி நடத்தலையே. இருக்க ஆக்சுவலி உண்மையை எக்ஸ்பிளைன் பண்றேன். விழிச்சுக்கோ, பொழைச்சுக்கோ. நீ தான் ஒன்றை பார்த்துக்கணும்னு சொல்லி உன் கையில தான் பொறுப்பை கொடுக்குறேன்னு தவிர என்கிட்ட வா, என் முதுகில் உட்காந்துக்க, என் பின்னாடி ரயில் வண்டி மாதிரி உட்காந்து வரணும்னு சொல்றதே இல்லை. ஏன்னா உண்மையை புரிஞ்சுக்கிட்டவன் இதை செய்ய மாட்டான். ஏன்னா அவன் வாழ்க்கையை அவன் தான் காப்பாற்றணும். அவனுக்கு அந்த அறிவை அதாவது என்னுடைய கோட்பாடு எப்பயுமே ஒண்ணுதான். மீன் பிடிச்சு கொடுக்கறதோட மீன் பிடிக்க சொல்லி கொடுத்துட்டா போதும், அவன் பொழைச்சுப்பான். ஸோ அதே மாதிரி தான் சிந்திக்க தெரியாதவனுக்கு சிந்திக்க சொல்லி கொடுத்துட்டாலே போதும், அவன் சிந்திச்சு பொழைச்சு போயிடுவான். அவனை கூட வச்சுட்டு மேய்க்கணும் நம்ம வேலை கிடையாது. நம்ம போக வேண்டிய பாதை ரொம்ப தூரம். ஸோ இவங்களை தூக்கிட்டுலாம் தெரிய முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னொரு ட்வீட் போட்டிருக்காப்ல ஆளு. முருகன் விஜய், ஜோசப் விஜய், அப்துல்லா அப்துல்லா தானே, முகமது விஜய். ஸோ இந்த மாதிரி பேர்லாம் போட்டுக்கிட்டு என்ன சொல்றாரு, மும்மதங்களும் வேறுபாடின்றி தமிழ் தேசியம் அரவணைக்கும். சரி சரி, இப்ப என்ன சொல்ல வர?
நீ உனக்கும் அந்த வெள்ளங்கி குரூப்புக்கும் சம்மந்தம் இல்ல. அப்படிதானே? நம்பிருங்கப்பா. எல்லாரும் நம்பிருங்க. அந்த ஒயிட் அந்த கிளாத்துக்கும் இதற்கும் சம்மந்தமே இல்ல. தயவு செய்து நம்புங்க. பஞ்சவன் பாரிவேந்தன் இவர் கிடையாது. ஸோ அவர் கிடையாது. அது உண்ம. அந்த பக்கத்துல இருக்க ஸ்ரீவத்சன் குசுமுட்டை திமிர பூசிக்கிட்டு, இந்த அளவுக்கு பட்டன மாட்டிக்கிட்டு, இந்த அளவுக்கு ஒரு பைத்தியம் தெரியும்ல? அந்த பைத்தியம் தான். இந்த பைத்தியம் எல்லாத்தையும் பைத்தியமாக்குது. அதான் முக்கியம். ஸோ இந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க அந்த கதைலாம் இங்க பேசவே முடியாது. இந்த பாரிசாலன்ற போன்ற ஆட்கள்லாம் எவ்வளோ மைன்யூட்டா அந்த வேலை பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப அவங்களுடைய ஆடியன்ஸ்க்கு இதெல்லாம் புரியாது. ஏன்னா அவன் மலிக்க வச்சுட்டான். அவன் சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இவன் தமிழ் தேசத்துக்கு முக்கியமான ஆள். அதாவது அவனை வந்து ஒரு ஹீரோ வொர்ஷிப் ஆக்கிட்டான். தனக்குன்னு ஒரு வேல்யூ குடுத்துட்டாப்ல. அதாவது தன்னைத்தானே செதுக்கிய மனிதன். ஸோ தன்னைத்தானே செதுக்கிட்டு அவங்கள நம்ப வச்சுட்டான். சுத்தி இருக்க எல்லாரும் ஒரு கிரவுட் இருக்குன்னா, அந்த கிரவுட் நம்புது. அப்ப இந்த நபர் என்ன பண்ணாலும் நமக்கானதா இருக்கும். தமிழ் தேசியத்துக்காக தான் இருக்கும். தமிழ் மக்களுக்காக தான் இருக்கும். அப்படின்னு நம்புவீங்க. ஸோ இதான் மேட்ரு. கர்நாடிகா சிங்கர் தான் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுலயே படிச்சிருக்காப்ல. அதாவது தமிழ்ல எவ்வளவோ இருக்கு. இவருக்கு பேர் அவங்க அம்மாவும் அப்பாவும் தமிழ் லிட்டரேச்சர். அதாவது தமிழ்ல முக்கியமான புலமை பெற்ற ஒரு ஆசிரியர்கள். நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஆசிரியர்களாம். ஆனா பேரு தினேஷ்குமார்னு வைப்பாங்களாம். கர்நாடிக் மியூசிக் படிக்க வைப்பாங்களாம். எப்படி பாருங்க. சரி விடுங்க. எல்லாமே கோஇன்சிடென்ட்ஸ் எல்லாம் தெரியாம நடக்குது எல்லாமே. ஓகே. கம்மிங் டு பாயிண்ட். ஸோ இவர் பின்னாடி இந்த வெள்ளங்கி லாபி இல்லவே இல்ல. அவர் பின்னாடி வெள்ளங்கி லாபி இல்ல அப்படின்னா ஓகே. அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்குன்னு மட்டும் தேடி பார்க்கலாம். பட் டைரக்டாவே தொடர்பு இருக்கு. அதான் இங்க சிக்கலே. ஸோ இதே மாதிரிதான் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்களா இருக்கட்டும், திராவிட தேசியம் பேசக்கூடிய ஆட்களா இருக்கும், இந்துத்துவா பேசக்கூடிய ஆட்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளேயும் இந்த வெள்ளை அங்கி இருக்கு. ஒரு பக்கம் வெள்ளை, ஒரு பக்கம் கிரீன். ஸோ இதான் விஷயமே. ஸோ கிரீன் வந்து ஒரு சில பாலிடிக்ஸ் பண்ணுது. வெள்ளை வந்து ஒரு சில பாலிடிக்ஸ் பண்ணுது. காவின்னு ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ. இது என்ன ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னா, காவிக்கு பின்னாடியும் இந்த 2 லாபி இருக்கு. ஏன்னா இந்துத்துவா, இந்து மதம் அப்படின்னு ஒரு மதம் இருந்ததே கிடையாது. இந்து மதத்துல கூடிய அந்த ஹோமகுண்டம் வளர்க்கறது, நெருப்ப வொர்ஷிப் பண்றது இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரில இருக்கு. பாரசீக எம்பையர்ல இருக்கு. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அந்த இன்சிடென்ட்ஸை கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பண்ணி தான் இங்க ஆரியன் இன்வெஷன் இவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்ப இவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி கிடையாது. ஸோ அதுக்கு காவின்னு ஒரு நிறத்தை கொடுத்துட்டாங்க. சிம்பிள் கான்செப்ட். அப்போ இருக்கிறது என்ன அப்படின்னா, வேர்ல்டு முழுக்க இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒன்னு கிரீனு, ஒன்னு ஒயிட். ஸோ இந்த 2 விஷயம் தான் இருக்கு. காவின்றது இடையில செருகப்பட்டது. ஸோ ஒயிட்டுக்குள்ளேயே இதுவும் வந்துடும். சமண மதம், பௌத்த மதம் இதெல்லாம் வந்துடும். ஏன்னா ஒயிட் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுக்குள்ள இடைப்பட்ட லேட்டர் பீரியட்ல தான் காவி பயன்படுத்திருக்காங்க. இந்த பக்கம் கிரீன், இவங்க ஆடணுன்றது கிரீன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொன்னு கிடைப்பிரிவு இருக்கும். அது பிளாக் யூஸ் பண்ணும். ஸோ பிளாக்கு, கிரீனு ஒரே லைனேஜ். இந்த பக்கம் ஒயிட் இருக்கு. இந்த ஒயிட் இதுல இருந்து தப்பி பிழைத்த ஒரு கூட்டம். அங்கங்க நாடோடி கூட்டம். ஸோ இங்க நடந்துகிட்டு இருக்கிறது 3 டீம் தான். ட்ரையாங்கிள் ஸ்டோரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இடைப்பட்ட மக்கள், எந்த நாட்டு மக்களான 2 போட்டோம். நார்த் இந்தியா மக்களா இருக்கட்டும், சவுத் இந்தியா மக்களா இருக்கட்டும், அங்கிட்டு இருக்கட்டும், இங்கிட்டு இருக்கட்டும், எங்கிட்டனா இருக்கட்டும், எல்லாரும் தன்னுடைய முன்னோர்களின் மூலாதையர்களும் பாதுகாவலர்களாகவும், தன்னுடைய வழிநடத்தலாகவும், அவர்கள் சொல்லிக் கொடுத்த வாக்கியங்களும், அவர்கள் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை நெறிமுறைகளையும் பயன்படுத்தி பயணிச்சுட்டு இருந்தாங்க. இதற்கு பெயர் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காவியிலையும் வராது, பச்சையிலையும் வராது, ஒயிட்லையும் வராது, எதுலையும் வராது. இது கருப்புல வரும். கருப்புனா அப்புறம் அப்போ இருக்கலாம். அந்த கருப்புல கருப்பு வழிபாடு. அதாவது இறந்தவங்க ஃபுல்லாம் கருப்பா மாறுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ல வரும். ஸோ இதுதான் ரூட் வேலக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் பேசிக்கான விஷயம். இதுல இருந்து பிரிச்செடுக்கணும். ஏன்னா இதுல இருக்க வரைக்கும் இவங்களை கட்டுப்படுத்த முடியாது. தற்சார்பு பேசுறீங்கல்ல, அதுல மெயின் இதுதான், மதம் தான். நீங்க எங்க வேணா யோசிச்சு பாருங்க. தற்சார்போ கார்பரேட்டோ இந்த உலகத்தை ரூல் பண்ணல. மதங்களும், இயக்கங்களும், மொழிகளும், அதாவது மனிதன் தனிப்பட்ட ஒரு குரூப் சாயிரான்ல அதுதான் ரூல் பண்ணுது. இந்த ரூல் பண்ணி தனித்தனியா பிரிக்கிறாங்க. தனித்தனியா பிரிச்ச தலைமைகளை கார்பரேட் ரூல் பண்ணுது. சிம்பிளா புரியுதா உங்களுக்கு? கார்பரேட் உள்ள தனிப்பட்ட நபரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணாது. அது கண்ட்ரோல் பண்றது அவன் சார்ந்த இயக்கங்களும், சார்ந்த மதங்களும், சார்ந்த மொழிகளும், டாப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல். அதை மட்டும்தான் கட்டுப்படுத்தும். இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு சுத்தி நடக்கிறதெல்லாம் புரியும். அப்ப இந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு என்ன காரணம்? திராவிட தேசியவாதிகளுக்கு என்ன காரணம்? ஆரிய தேசியத்துக்கு என்ன பிரச்சனை? ஸோ இந்த மாதிரி இந்துத்துவா, முஸ்லீம் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொரு மொழி, இவங்களுக்குலாம் என்ன இருக்கு? டிவைட் பண்ணு. எல்லாரும் ஒற்றுமையா ஒண்ணு வராத டிவைட் பண்ணு. எல்லாரையும் பிரிச்சு விட்டு ஒவ்வொரு கூறா தனித்தனியா போயிட்டாங்கன்னா, அந்த கூறுகளுக்குன்னு ஒரு தலைமை இருக்கும். அந்த கூறுகள் தலைமையை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம். காசு, பணம், பயம், இது எதையா ஒன்று வச்சு பயமுறுத்தி பண்ணிடலாம். இதுதான் காலங்காலமா நடந்திருக்கு. அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா,
தனிப்பட்ட மனிதன் சுதந்திரமாகணும். அப்படி எப்படி ப்ரோ சுதந்திரமாகறது? சிந்தனை உன் சிந்தனையா இருக்கணும். உன் மதியிலிருந்து வந்த சிந்தனையா இருக்கணும். எவனோ குடுத்த கொள்கையும், எவனோ குடுத்த கோட்பாடும் உன் தலைக்குள் போய் அது உன்னுடையதா ஏத்துக்கொள்ளக்கூடாது. உனக்கு அறிவு இருக்கு. நீ பாரு. இது சரியா? தப்பா? என்ன நடக்குது இங்க? அப்படின்னு சொல்லி பாரு. இங்க ஒரு சிக்கல் இருக்கு. மல்டிபிள் லேயர் சிக்கல் இருக்கு. தமிழ் தேசியம் பார்த்தா பார்க்குறப்ப நல்லா தான் இருக்கும். சரியா தான் இருக்கும். ஏன்னா, திராவிட தேசியம்னு சொல்லிட்டு தெலுங்கு, மலையாளி, கன்னடா எல்லாம் உள்ள புகுந்து கும்மி அடிச்சுட்டாய்ங்க. ஸோ அதே மாரி தெலுங்கு, கர்நாடகா, கேரளா இவங்கலாம் அவங்கவங்க நிலப்பரப்புல அவங்கவங்க தலைமைய ஆண்டுகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ் தலைமை வரமாட்டுது. இப்படி இந்த சிக்கல்லாம் இருக்கு. லேயர் பை லேயர் சிக்கல் இருக்கு. இத கலைச்சு எடுக்கிறது தான் பெரிய சிக்கலா போயிருது. அதனால தான் தமிழ் தேசியத்துக்கு வலு சேருது. ஸோ தமிழ் தேசியக்குள்ளேயும் இந்த விஷயங்கள் இருக்கு. பாலிடிக்ஸ் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாட்டிலயும் அவங்கவங்க நிலப்பரப்ப அவங்கவங்க ஆள்றதுக்கு எல்லா மக்களோட ஆதரவு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அந்த ஆதரவு இல்லவே இல்ல. ஸோ இதுலயே உங்களுக்கு தெரிய வேணாமா? தமிழ்நாட்டுக்கு தமிழ் தலைமை இப்போ உங்க வீடு இருக்குங்க. உங்க வீட்ல உங்க அப்பா இருப்பாரு. இல்ல நீங்க இருப்பீங்க. ஸோ நீங்க தான் மெயின் தலக்கட்டா இருப்பீங்க. உங்க தாத்தா இருப்பாரு. யாராச்சும் மெயின் தலக்கட்டு யாராச்சும் இருப்பாங்க. இல்ல ஃபீமேல் கூட இருக்கலாம். ஒரு 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க அந்த குடும்பத்த லீட் பண்ணுவீங்க. பக்கத்து வீட்டுக்காரனோ, பக்கத்து ஸ்டேட்காரனோ வந்து உங்க குடும்பத்துல டிசிஷன் எடுக்க மாட்டான். ஸோ இது ரியாலிட்டியா சொல்றேன். பேசிக் ரியாலிட்டியா சொல்றேன். பட் தமிழ்நாட்டுல மட்டும் போறவன் வரவன்லாம் போறவன் வரவன், ரோட்ல ஆடுறவன், இவைங்கலாம் வந்து ரூல் பண்றாங்க. அப்ப இங்க நடக்கிற ஒரு மைனூட்டான பாலிடிக்ஸ் யோசிச்சு பாருங்க. வெளிநாடுகள், மேலை நாடுகள் எங்க வேணா எப்படி வேணா பார்த்துக்கோங்க. வாட் எவர். எல்லா நாடுகளிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு, தனி கேவலமான சிறப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன்? எல்லா நாடுகளிலும் கவர்மெண்ட் பார்கள் வச்சு நடத்தல. கவர்மெண்ட்கள் குடிக்க வச்சே ஆகணும்னு எதுவும் பண்ணல. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் பண்ணணும்? தமிழ்நாட்டுல மட்டும் எஜுகேஷன் சொல்லிட்டு பல லட்சம் கோடிகள்ல சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த எஜுகேஷன படிச்சுட்டு போன பசங்களுக்கு இங்க வேலையே இல்ல. ஸோ அப்ப எல்லா லேயர்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுக்கும், தமிழ் மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷல் யூனிக் குடுத்து இந்த மரபணு கவனிக்கிறாங்களே, நியூஸ் கூட வந்துருச்சு. இன்னும் 30 ஆண்டுகள்ல இதே குடியார பயல்கள்லாம் திரிஞ்சாங்கன்னா, ஒட்டுமொத்தமா மரபணுவே சிதைஞ்சு போயிரும்னு சொல்றாங்க. 30 ஆண்டுகள்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. உங்க தாத்தா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டார்ல, இப்போ உங்க பேரன் டிஎம்கேக்கு ஜென்சில நிக்கிறான். அவ்வளோ பீரியட் தான் இப்படின்னு வந்துரும். 3 தலைமுறை. சட்டுன்னு ஓடிரும். அதே 3 தலைமுறை 30 ஆண்டுகள். மரபணுவே அழிஞ்சிருமா? குறிப்பிட்டு இந்த தமிழ்நாட்டையும், தென்னிந்தியாவும் ஏன் அவன் வஞ்சிக்கிறான்? இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு கிடைக்கவே இல்லைல்ல. ஸோ உலகத்தின் முதல் மொழி, முதல் மனிதர்கள் அப்படிலாம் நீங்க யோசிக்கலாம். முதல் தமிழ் மரபு. உலகத்தையே திருப்பி டேக் ஓவர் பண்ணி, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளக்கூடிய பொட்டன்ஷியல் மரபணு கொண்ட ஆட்கள் இங்க இருக்காங்க. தப்பா ஒரு வழியில போய், தப்பாவே இவங்க பொழச்சுட்டாய்ங்க. சரியா ஒரு வழியில வந்து ஏமாந்தே செத்துட்டு இருக்கோம். இந்த ஏமாந்துகிட்டு இருக்கவன் விழிச்சுக்கிட்டான் அப்படின்னா, ஏமாத்தி பழகுனவனும், சுரண்டி தின்னவனும், முதுகுல குத்துனவன், இவங்க எல்லாரும் சிதற வேண்டியது இருக்கும். அதனால தான் அவனுங்க இந்த லேயர மட்டும் எந்திக்க விடாம பார்த்துக்கிறாங்க. இது நினைக்கிற மாரி இன்னைக்கு நினைச்ச மாரி 30 ஆண்டுகளோ, 40 ஆண்டுகளோ சுதந்திரம் அடைஞ்சதுலருந்து நடக்கிறது இல்ல. பல்லாயிரம் ஆண்டுகளா. இந்த ஒட்டுமொத்த தென்னிந்தியால இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மரபணு மட்டும் வஞ்சிச்சுக்கிட்டே இருக்காங்க. எந்திக்க விடாம பார்த்துக்கிறாங்க. இது பல்லாயிரம் ஆண்டுகள் ஒரு ஸ்டோரி. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, சங்க காலத்துல வரைக்கும் போகணும். கண்ணகி கதை பார்க்கணும். கோவலன் கதைய பார்க்கணும். இவங்க 2 கதையும் பார்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் யார் யாருன்னு தெரியும். சாத்து வணிகர்கள் யாருன்னு தெரியும். அவங்களுடைய கைவரிசைகள் என்னன்னு தெரியணும். சரி தென்னிந்தியா திருப்பி சூப்பர் பவர் ஆக போதுன்னா, இங்க இருக்க நிலப்பரப்புல இருக்க மக்கள் யாரையுமே அவேர்னஸ் ஆக விட மாட்றாங்க. ஆனா தென்னிந்தியால சூப்பர் பவர் ஆக போகுதுன்னு சொல்றீங்க. எப்படி லாஜிக்கு? இடிக்குதே அப்படின்னு கேட்குறீங்களா? மக்கள் யாரும் சூப்பர் பவர் ஆக மாட்டாங்க. மக்கள் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மக்கள பயன்படுத்தி சூப்பர் பவர் ஆவாங்க. அமெரிக்கா சூப்பர் பவர் நாடுன்னு சொல்றீங்க. அமெரிக்கால இருக்க மக்கள் எல்லாருமே சூப்பர் பவரா இருக்காங்களா? அங்கேயும் அன்றாடம் கட்சிகள் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல இடங்கள் இருக்கு. நீங்க சினிமால பார்க்குற மாரி கிளீன் அமெரிக்கா கிடையாது. டிச் அமெரிக்காவும் அங்க இருக்கு. ட்ரக்ஸ் ஜாம்பி நகரம்னு ஒண்ணு தனியாவே இருக்கு. ஸோ அப்ப நீங்க வெளிய பார்க்குற அவுட்லுக்க வச்சு இந்த மேக்கிங் பண்றத வச்சு பார்க்கக்கூடாது. இதே தான் சைனாவும். சைனா வளருது பார்த்தீங்களா? சைனா குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது. இதே சைனா குழந்தைகளுக்கு உணவு இல்லாம, ஸ்கூல் போக முடியாம, காலேஜ் போகணும்னா ஃபீஸ் இல்லாம, அவ்வளோ கஷ்டப்படுற நெகட்டிவ் சைடு சைனாவும் இருக்கு. ஆனா அது சோசியல் மீடியால வராது. அவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன். இந்தியால மட்டும் தான் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இந்தியால எல்லா இடமும் அப்படிதான் இருக்கு கிட்டத்தட்ட. ஒரு சில குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தான் நீட்டா இருக்கு. மத்த எல்லா இடங்களும் அப்படிதான் இருக்கு. அதனால தான் ஃபாரினர்ஸ் வரப்போலாம் வீடியோ எடுத்து பரப்பிடுறாய்ங்க. இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆகல. ஸ்ட்ரிக்ட் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட் ஆகும். ஏன்னா ஒட்டுமொத்த நாட்டையும் மறைக்க முடியாது. ஸோ சுரண்டி திங்கிற பெருச்சாளிகள் இங்க அதிகம். இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப 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 சாதாரண விஷயம். சாதாரண விஷயத்த வச்சு தான் உங்கள ஏமாத்துறாய்ங்க.
இந்த சாதாரண விஷயத்த அசாதாரணமா மாத்தி, நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்னா, அத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். மெம்பர்ஷிப் லிங்க் குடுக்குறேன். இந்த மெம்பர்ஷிப்ல இருக்கக்கூடிய முக்கியமான வீடியோஸ்ல போய் பாருங்க. உங்களுக்கு அப்ப புரியும். இந்த உலகமே வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்பதான் தெரியும், இங்க என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு நான் அவேர்னஸ் குடுக்கணும்னு தேவையில்ல. அதுவே உங்கள வழிநடத்தும். Who is this guy? இருள் கூட அவன் நிழல் தேடும், அவன் பூமி அதிரும், பகை நடுங்கும், வானம் முழங்கும், ஊழி எழுப்பும், வேலோடு எழுகிறான், வேகமாய் வருகிறான்.